குர்ஆன் முதல்ல சொல்லுச்சு ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ படிக்கணும். எதுக்கு தெரியுமா? மேக்ஸ் படிக்கணும், ஜுவாலஜி படிக்கணும், பாட்டனி படிக்கணும், ஜியோகிராஃபி படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். எதுக்கு படிக்கணும் தெரியுமா? படிச்சு சம்பாதிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி இல்ல. அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு நீ படிக்கணும்னு சொல்ற. அல்லாஹுவை தெரிய வேண்டும். அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டேன்னா தாயினா யாருன்னு தெரியும். அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டா தகப்பன்னா யாருன்னு தெரியும். அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டா மனைவிக்கு என்ன உரிமையும் கடமையும் இருக்கிறது அப்படின்னு தெரியும். அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனிடத்திலே இருந்து பெற வேண்டிய உரிமைகள் என்னன்னு தெரியும். உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வாழ்ற வீடு இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், இந்த நிலத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி அவன் போற கபருக்கு அவன் கூட எது போட்டோம்? குர்ஆன் போட்டோம். பூமி பந்தின் 2/3 பகுதியை ஆட்சி செய்கிற அதிகாரம் உமருக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறோம்ல குர்ஆன். அந்த குர்ஆனுடைய 3 வசனங்கள் உமரின் உள்ளத்தில் ஆழமாக இறங்கிய பொழுது ஒரு பெரிய சான்ஸ் ஏற்பட்டுச்சு. எவ்வளவு நாள் வாழ போறோம்னு தெரியாத இந்த வீட்டுக்கே 40-50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு பண்றோமே, ஆனா நம்ம குறைஞ்சது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க போற இடம் எது? கபரு. அப்போ தனியா இருக்கிற அந்த நேரத்துல யாரையாவது துணைக்கு கூப்பிடணும்னு சொன்னா நீங்க குர்ஆனை துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேதம் மதிக்கப்படுகிற காலகட்டத்தில் தான் அந்த வேதமுடைய சமூகம் மதிக்கப்படும். இன்னைக்கு குர்ஆனுக்கு உரிய வேல்யூ சொசைட்டில இல்லைங்கிறத நாம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். குர்ஆனுக்கு என்ன வேல்யூ இருக்குது? பொதுவா நான் நாகர்கோவில்ல இருக்கும்போது நிறைய கிறிஸ்தவ சகோதரர்களுடைய நிகழ்வுகளுக்கு கூப்பிடுவாங்க, ஹிந்து சகோதரர்களுடைய நிகழ்வுகளுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி போனா அந்த ஃபாதர் பைபிளை படிக்க ஆரம்பிப்பாரு. உதாரணமா திருமண வீடுகள்லயே வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய திருமணங்கள் நடந்திருக்குது, நானும் கலந்திருக்கிறேன். ஃபாதர் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் போது சபை அப்படியே அமைதியா இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, கை குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, லேடிஸ் நிறைய இருப்பாங்க. அவங்களும் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க கையிலையும் செல்போன் எல்லாம் இருக்கும். இப்ப பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் செல்போன்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஜோ பைடன் கூட இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டாரு. விளாடிமிர் புட்டின் கூட, ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கலாம், அவரு கூட இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டார். ஆனா நம்ம ஃபுல்லா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே சபை அமைதியாயிரும். ஹிந்து சகோதரர்களுடைய திருமணங்களுக்கு போனீங்கன்னா ஐயர் மந்திரம் ஓதுவார். அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது சமூகத்துக்கு. ஆனா அச்சதை போடுகிற அந்த சப்தத்தை தவிர, பூக்கள் போய் விழும்ல அந்த சவுண்டை தவிர வேற எந்த சவுண்டும் இருக்காது. ஆனா நம்ம சமூகத்துல தான் பாவம். ஆலிம் சா இமாமு, நாங்கெல்லாம் இமாம்கள் தானே. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னா, எலா பிரியாணி மாஸ்டர் யாரு? அப்பதான் அந்த திருமண வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் திடீர்னு அந்த கேட்ட துறக்கிற சவுண்ட் ஒண்ணு கேட்கும். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாம் அங்க போயிடும். நமக்கு என்னன்னா, அதற்கு ஏதோ அவர் பாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போறாரு, நம்ம சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிருவோம். இது இந்த பழக்கம் நம்ம பெரிய ஆட்கள்கிட்ட இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அந்த குர்ஆன் அப்படின்னா அஜர்த்து பேசினா நம்மளும் பேசணும் போல தெரியுது. அப்ப குர்ஆனுக்குரிய வேல்யூ இந்த சொசைட்டில இல்ல. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அது காது தாழ்த்தி கேளுங்கள். காது தாழ்த்தி ஒரு சைடு இந்த சைடு கேட்டுட்டு இன்னொரு சைடுல அந்த சேரை எடு, அந்த தண்ணியை எடு, இதை எடுத்து அங்க வை அப்படின்னு பேசக்கூட செய்யக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லு. நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன், குர்ஆனை பத்தி சொல்றதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இங்க அவையில் சில காரியங்களை செய்வதற்கு உத்தரவிடுறது கூட
இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு உஸ்தாதுமார்களாக இருந்தாலும் கூட குர்ஆன் குறித்து பேசுகிற பொழுது காது கொடுத்து கேட்டுக்கொண்டே நான் சில விஷயங்களை சொல்கிறேன் என்பதை கூட குர்ஆன் தடுக்கிறது. வஅன்சிது, வாய மூடிட்டு இருக்கணும். நான் சொல்லல, உங்களை சொல்லல, அப்படி சொல்ற தைரியம்லாம் எனக்கு இல்ல. வாய மூடிட்டு இருக்கணும், காது கொடுத்து கேட்கணும். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டுமா? உங்களுக்கு இரக்கம் வேணுமா? புருஷன் காட்டுறது இரக்கம் இல்ல, பெற்றவங்க காட்டுறது இரக்கம் இல்ல, உங்க மனைவி காட்டுறது இரக்கம் இல்ல, சமூகம் காட்டுறது இரக்கம் இல்ல. இந்த இரக்கம் எல்லாம் ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு பெரிய கவலையா இருக்குது, நோயா இருக்குது, கஷ்டமா இருக்குது, கடனா இருக்குது, ஜமாஅத் தலைவர் உட்பட எல்லோரும் வந்து சொல்கிறார்கள் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதப்பானே. கவலை போயிருமா? வலி போயிருமா? டென்ஷன் போயிருமா? அதே நேரத்தில் உங்க கவலையை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டினால் உங்களுடைய நோயின் நிவாரணம் அவனிடத்தில் இருக்கிறது, உங்களின் பிரச்சனையின் தீர்வு அவனிடத்தில் இருக்கிறது, உங்களின் வேதனையின் தீர்வு அவனிடத்தில் இருக்கிறது. அவன் காட்டணும் இரக்கம். ஜூன் 4 என்னவாக போகுதோ என்கிற பயம் இருக்குல்ல. இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் இருக்குதுல்ல, 111 டிகிரி ஈரோடுல. 2030 இதே மாதிரியான ஒரு தட்பவெட்ப சூழல் இருந்தால் 2030 இப்ப எல்லாரும் கையில பேசுறதுக்கு மொபைல் வச்சிருக்கிறோம்ல, பேசுறதுக்கு தானே வச்சிருக்கிறோம். பேசுறதுக்கா பாக்குறதுக்கா? இப்ப எல்லாம் பாக்குறதுக்கு தான் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி மொபைல் போன் மாதிரி மொபைல் ஏசியோட வீட்டை விட்டு வெளியே வரலன்னா 50 வயசு உள்ளவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே மதிய நேரத்தில் வந்தா அட்டாக்கு வந்து இறந்து போவார்கள் என்று சூழ்நிலை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்ப சுற்றுச்சூழல் மாசுபடுகிற ஒரு அச்சம் இருக்கிறது. இந்தியாவினுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற அச்சமும் பயமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தான் இரக்கம் காட்ட வேண்டும். வெயிலில் இருந்து பாதுகாப்பு வேண்டுமா? அல்லாஹ்வின் இரக்கம் வேண்டும். இந்த கொடுமைக்கார ஆட்சியிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய இரக்கம் வேண்டும். அல்லாஹ் இரக்கம் காட்டாம இந்த உலகத்துல வேறு யாரு இரக்கம் காட்டியும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் இரக்கம் காட்டணும்னா என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுகிற பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டும், வாய் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனால நம்ம இவ்வளவு நேரம் குர்ஆனை கொண்டாடுவோம்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த குர்ஆனை இங்க வந்து ஒப்பிக்கிறதுக்கு பேசுறதுக்கு இதுக்கு பின்னால் அந்த உஸ்தாதுமார்கள் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கதோ அது இங்க வந்து பேசுறதுனா இப்ப நம்ம பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு இங்க மைக்க கொடுத்து பேச சொன்னா நம்மளால பேச முடியுமா? எவ்வளவு பயம், எவ்வளவு பதட்டம் இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அற்புதமா குர்ஆனுடைய வசனத்தை, சில பேர் திணறினாலும் கூட அவ்வளவு தூரம் தைரியமா வந்து அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுகிற ஆற்றலும் வலிமையும் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறான்ல, அதை கூட கேட்காம நம்ம பேசிக்கிட்டு இருந்தா. அதனால குர்ஆனை கொண்டாடுவோம்னா முதல்ல என்ன செய்யணும்? குர்ஆனுடைய வேல்யூ என்னங்கிறத நம்ம புரியணும். இந்த குர்ஆனை படிக்கிறதுனால உலகத்துல என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு நிராசை எல்லாருக்கும் இருக்குது. குர்ஆனை ஓதுனாரு சையது முகமது உஸ்மானி, ஷேக் முகமது உஸ்மானி, நம்ம இந்த பள்ளிவாசலினுடைய இமாம், இவங்க எல்லாம் குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க. புளியங்குடியில பெரிய கோடீஸ்வரரா குர்ஆனை ஓதிட்டு இவர் இருந்தாருன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மதரசால போய் சேர்த்திருப்போம். இது குர்ஆனை ஓதுனா காசு கிடைக்குமாண்டா? என்ன காசு? கோடீஸ்வரன் ஆயிட்டா. அப்படிதானே? குர்ஆனை ஓதுறதுனால புளியங்குடியிலேயே பெரிய பணக்காரர்களாக குர்ஆனை ஓதியவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், மதரசாவில் போய் சேர்ந்து படிச்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப மதரசாவில் இடம் பத்தாது. குர்ஆனை ஓதுனா என்ன கிடைக்கும்? அதோ மறுமையில நன்மை கிடைக்கும். செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு என்ன? இப்ப வாழும் போது என்ன கிடைக்கும்? இன்னைக்கு சூரத்துல் வாக்கியா ஓதுனா நாளைக்கு $1000 கிடைக்குதுன்னு சொன்னா நம்ம சூரத்துல் வாக்கியாவை கண்டிப்பா ஓதி இருப்போம். அதனாலதானே பிள்ளைங்களை எல்லாம் டாக்டர் ஆக்குறோம், பிள்ளைங்களை எல்லாம் ஐடி செக்டாருக்கு வேலைக்கு அனுப்புறோம், பிள்ளைங்களை எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம். என்ன இத படிச்சா அவனுடைய ஃபியூச்சர்ல அவனுக்கு எவ்வளவு இன்கம், இப்படியே பார்த்து 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 பழகினதுனால குர்ஆனை ஓதுனா உலகத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது உலகத்துல கிடைக்கிறது இல்ல. ஓதுனவன் எவனோ பெருசா
எல்லாம் ஒண்ணும் சம்பாதிக்கல, பெருசா சாதிக்கல, பெரிய அந்தஸ்துக்கெல்லாம் ஒண்ணும் போகல. எல்லாம் சுமாரா கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறாங்க அல்லது மதரசாவுல உஸ்தாதா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் பேர் வேணா பேச்சாளர்களாக இருப்பாங்க, யூடியூபரா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இதை தாண்டி நாம நம்ம பிள்ளைய டாக்டர் ஆக்குனா, நம்ம பிள்ளைய இன்ஜினியர் ஆக்குனா, நம்ம பிள்ளைய டிசைனர் ஆக்குனா, நம்ம பிள்ளைய ஆர்கிடெக்ட் ஆக்குனா, நம்ம பிள்ளைய பைலட் ஆக்குனா, நம்ம பிள்ளைய ஐஏஎஸ் ஆக்குனா, அவன் உலகத்துல சாதிப்பான்ல, உலகத்துல சம்பாதிப்பான்ல என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. ஆனால் உலகத்தில் குர்ஆனை ஓதினால், குர்ஆனை படித்தால், குர்ஆனை ஆய்வு செய்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? உலகமே உங்களின் பிள்ளைகளின் காலடியில் கிடக்கும். பட் என்னன்னா நம்ம அதற்குரிய முயற்சியோடு குர்ஆனை அணுகிறது இல்லை. அதனாலதான் தலைவர் சொன்னாங்க குர்ஆனை எப்படி அணுக வேண்டும். சஹாபிகளுக்கு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால, குர்ஆன் வர்றதுக்கு முன்னால எழுத படிக்க தெரியாது. நீங்க வேணா இப்பவும் சில அரபிகள் கல்ஃப்ல இருக்கிற உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்களேன், ஏங்க அந்த அவரெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டுக்கு போனாரு, ஆனா அவர் பெரிய மாடி வீடு கட்டிட்டாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, அவருக்கு கிடைச்ச பைத்தியக்கார அரபி மாதிரி எனக்கு கிடைக்கலம்மா. ஏன்னா இன்னும் சில அரபிகளுக்கு பெருசா எழுத படிக்க. நீங்க துவா செய்யுங்க, யா அல்லாஹ் என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துலயும் பைத்தியக்கார அரபியா கிடைக்கட்டும் துவா செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் சில அரபிகளுக்கு என்ன செய்யாது, வாஹிதே இத்னைன் ஸலாஸா அர்பா ஹம்ஸா அப்படிங்கறது 1 2 3 4 5 இதுக்கப்புறம் என்ன வரும்? 6 தானங்க வரும் உங்க ஊர்ல. நான் தண்ணி ஓடுற 6 சொல்லல. 6 6 7 8 9 10 இது வந்துருச்சா? வந்துருச்சா? இதுக்கப்புறம் இந்த 2 விரலையும் இப்படி வந்துரும். 10 வந்துருச்சுல. 11 என்றதுக்கு காலினுடைய விரலை தேடுவாங்க. அவங்களால விரல் இல்லாம எண்ண முடியாது. அப்ப 20 வரைக்கும் தான் மேக்சிமம் உனக்கு கவுண்ட் வரும். அரபிகளுக்கு எத்தனை வரும்? அம்மா சொல்லுங்களேன். 20 வரைக்கும் தான் கவுண்டிங் வரும். ஏன்? மொத்த விரல் ஒரு மனுஷனுக்கு எத்தனை தான் இருக்கும்? உங்க ஊர்ல 20 தானே இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், சில பேருக்கு குறைவா இருக்கும். அது ரொம்ப ரேர். ஆனா மேக்சிமம் எல்லாருக்கும் 20 இருக்கும்ல. இப்போ ரசூலுல்லாஹ் வர்ற நேரத்துல அந்த கல்ஃப் இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ், ஹலீஜ் அப்படின்னு சொல்ற அந்த ஏரியா இருக்குல்ல, இப்போ குவைத், துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மொத்தம் படிச்சவங்களே 14 பேர் தான். 14 பேர் தான் மொத்தம் படிச்சவங்க அரபு வரலாற்றுல எழுதுறாங்க. இப்பதான் குர்ஆன் வருது. சஹாபிகள் சொல்றாங்க, குன்னாலா நக்துபு வலா நஹ்சிபு, எங்களுக்கு எழுதவும் தெரியாது, அக்கவுண்ட்ஸும் தெரியாது, கணக்கு பார்க்கவும் தெரியாது. அப்ப அப்படி இருந்திருக்கு. குர்ஆன் வந்ததற்கு பின்னால் குர்ஆன் முதல்ல சொல்லுச்சு, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ படிக்கணும். எதுக்கு தெரியுமா? மேக்ஸ் படிக்கணும், ஜுவாலஜி படிக்கணும், பாட்டனி படிக்கணும், ஜியோகிராஃபி படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். எதுக்கு படிக்கணும் தெரியுமா? படிச்சு சம்பாதிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி இல்ல. அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு நீ படிக்கணும்னு சொல்லுது. உங்க பிள்ளைங்களை ப்ரீ கேஜில சேர்க்கும் போதே நியத்து வைக்கணும், இவன் படிச்சு டாக்டரா வந்து சம்பாதிக்கணும், இவன் படிச்சு இன்ஜினியர் ஆகி சம்பாதிக்கணும், இவன் படிச்சு சாஃப்ட்வேர் ஃபீல்டுல போய் சம்பாதிக்கணும்ங்கிறதையெல்லாம் தாண்டி நீங்க நியத்து வைக்கணும், என் பிள்ளை படிச்சு அல்லாஹுவை தெரிய வேண்டும். அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டேன்னா தாயினா யாருன்னு தெரியும், அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டா தகப்பன்னா யாருன்னு தெரியும், அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டா மனைவிக்கு என்ன உரிமையும் கடமையும் இருக்கிறது அப்படின்னு தெரியும், அல்லாஹ்வை தெரிஞ்சிட்டா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனிடத்தில் இருந்து பெற வேண்டிய உரிமைகள் என்னன்னு தெரியும். நமக்கு இப்ப அல்லாஹ்வை தெரியல, அல்லாஹ்வை தெரியல, எல்லாம் தெரியுது. நம்ம பிள்ளைக்கு செல்போனை எடுத்து கையில கொடுத்தா அதனுடைய அத்துணை ஆப்ஸும் அத்துணை கேம்ஸும் அத்துணை ஆப்ஷன்ஸும் தெரியுது, எல்லாம் தெரியுதுன்னு பெருமைப்படுறோம். நமக்கும் அல்லாஹ்வை தெரியல, அவனுக்கும் அல்லாஹ்வை தெரியல. நமக்கு அல்லாஹ்வை தெரியலங்கிறதுனால அவனை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, அவனுக்கு அல்லாஹ்வை தெரியலங்கிறதுனால வயசான காலத்துல நம்மளை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல. சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தார்கள், ஃபஅலம், நீ படி. எதுக்கு படிக்கணும் தெரியுமா? எதுக்கு படிக்கணும் தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தங்கிறத தெரியறதுக்காக வேண்டி படிக்கணும். சஹாபிகள் குர்ஆனை படித்தார்கள், சஹாபிகள் மேத்ஸை படித்தார்கள், சஹாபிகள் மெடிசனை படித்தார்கள், சஹாபிகள் இன்ஜினியரிங்கை படித்தார்கள். சஹாபிகள் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுனால பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி
எல்லாத்தையும் படிச்சாங்க. எதுக்கு படிச்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் வல்லமைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி படித்தார்கள். அல்லாஹ்வை தெரிந்ததால் அவர்களுக்கு உலகம் தெரிந்தது, மனிதர்களை தெரிந்தது, பக்கத்து வீட்டுக்காரனை தெரிந்தது, சகோதர சமுதாயத்தவர்களை தெரிந்தது. அதனால அல்லாஹ் ஒரு 30 வருஷத்துல உலகத்தினுடைய 3/2 பாகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரத்தை சஹாபிகளுக்கு கொடுத்தான். உமரை பற்றி சொல்லுவார்கள். உமரை பத்தி லா யஸ்லஹு இப்னுல் ஹத்தாப் ஹத்தா யஸ்லஹு ஹிமாரல் ஹத்தாப். ஹத்தாப் வீட்டு கழுத திருந்தினாலும், ஹத்தாப் வீட்டு கழுத திருந்தினாலும் ஹத்தாபினுடைய மகன் திருந்த மாட்டார். எப்படி சொன்னாங்க? உங்க வீட்டுல மாடு வளர்க்குறீங்க, எருமை மாடு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லாங்க, அந்த எருமை கூட திருந்தும், நீ திருந்த மாட்டேன்னு வீட்டுக்காரர் சொன்னா எவ்வளவு கோபம் வரும். அப்ப எருமை கட்டியிருக்க நீ யாருன்னு கேட்போம். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க சொல்லுங்களேன். ஹத்தாபி வீட்டுல வளர்ற கழுத கூட திருந்தும், ஹத்தாபினுடைய மகன் திருந்த மாட்டார். ஒட்டக சாணங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு ஹத்தாபின் மகனை பின்னால இந்தியாவின் தேசப்பிதாவான காந்தி சொன்னார், இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? உமரின் ஆட்சியை போன்றது ஒரு ஆட்சி இந்தியாவிற்கு வர வேண்டும். 2014 அரவிந்த் கெஜ்ரிவால் டில்லியினுடைய முதலமைச்சராக வந்த பொழுது அவர் சொன்னார், நான் டில்லியில் உமரின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார். தி 100 என்ற புத்தகத்தில் உலகத்தின் தலை சிறந்த 100 மனிதர்களை மைக்கேல் ஹார்ட் தேர்ந்தெடுத்த பொழுது அவர் சரியாக 50வது தலைவராக உமரை கொண்டு வந்தார். உமரின் முற்காலம் என்பது மிக மோசமானது. உமரின் பிற்காலம் என்பது பூமி பந்தின் 3/2 பகுதியை ஆட்சி செய்கிற அதிகாரம் உமருக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறோம்ல குர்ஆன். யாராவது மௌத்தானா மட்டும் எடுத்துட்டு வாடா பள்ளிவாசல்ல இருந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம்ல குர்ஆன். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாத நேரத்துல அவனுக்கு எப்படியாவது ஒரு அலிஃப் ப தயாவது படிக்க வச்சிரணும்ங்கிறதுக்காக வேண்டி நேரம் கிடைச்ச அனுப்புறோம்ல. அந்த மதரசாவில் சொல்லி கொடுக்கப்படுகிற குர்ஆன் அவனுக்கு படிப்பும் வர மாட்டாங்குது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான். அதனால ஏதாவது மதரசாவில் கொண்டு போய் சேர்த்துருவோன்னு அனுப்புறோம்ல. அங்கு ஓதி கொடுக்கப்படுகிற குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய 3 வசனங்கள் உமரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்த பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா. முஹம்மதே 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 மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. உம்மை சிரமப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வேதம் இறக்கப்படவில்லை முஹம்மதே. இல்லா தذكرةً லிமன் யக்ஷா. யார் இறைவனை பயப்படுகிறானோ அவனுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுதலே தவிர, உபதேசமே தவிர வேறொன்றும் இல்லை முஹம்மதே. 3 வசனம் முஹம்மதை கொல்ல வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரின் உள்ளத்தில் ஆழமாக இறங்கிய பொழுது ஒரு பெரிய சான்ஸ் ஏற்பட்டுச்சு. என்ன சான்ஸ் தெரியுமா? அவர் வீட்டு கழுத கூட திருந்தும் இவர் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன உமர் 2014 கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் 1400 வருஷத்துக்கு பின்னால வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற ஒரு ராம பக்தரால் உமரின் ஆட்சி டெல்லிக்கு வேண்டும் என்று சொல்கிறார். 1947 சுதந்திரம் கிடைச்சி தான் சாவுகிற நேரத்தில் கூட ஹே ராம் ஹே ராம் என்று சொன்ன ஒரு ராம பக்தரால் உமரின் ஆட்சி இந்தியாவிற்கு வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ராம பக்தர்கள் அவர்கள் காந்தியாக, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தாலும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும், யதார்த்தத்தில் ராம பக்தர்கள் உமரை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம கிட்ட உமர் இல்லையே. நம்ம கிட்ட யார் இல்ல? உமர்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் குர்ஆனை புரிஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலம் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்த துடிக்கிற உமர்கள் இந்த மண்ணில் இல்லை. அப்படி உங்க வீட்டு பிள்ளைய நீங்க உமராக்குனா, உங்க வீட்டு பிள்ளைய உமர் மாதிரி ஆக்குனா, அவனுடைய மனசுல குர்ஆன் பதிய வச்சா, அவன் அதை படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு உமர் தேவை என்று சொன்னால், உங்களுடைய மடியில் வளர்கிற உங்களின் வீட்டு பிள்ளைகளை தயார்படுத்துங்கள். அது இந்த குர்ஆன் உங்களுக்கு தரும். குர்ஆன் சும்மா ஏதோ ஓதிட்டு அது நன்மை மறுமையில கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டுமில்ல.
ஹஜ்ரத்மார்கள் மட்டும் ஓதிட்டு போவாங்க, நேரம் கிடைச்சா மக்தப ஓதிட்டு போவாங்க, அப்படி போவாங்கல்ல. குர்ஆன் தான் எனக்கு என்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் உங்களை உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போவான். அப்படி ஒரு முயற்சி பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாம் கபருக்கு போயிருவோம்ல. நான் முடிச்சிட்டேன், முடிக்கிற நேரத்தில் கபர்ல கொண்டு போயாயா முடிப்ப அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கேயும் அங்கதானே போய் முடிய போகுது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு 50, 60, 70, 80 வருஷம் வாழ போறோம். அது கூட கேரண்டி கிடையாது, அப்படிதானே? கேரண்டி இருக்கா எப்போ அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இதுக்கப்புறம் இப்போ புளியங்குடிக்காரங்கன்னா புளியங்குடியில் பெரிய பள்ளிவாசல்ல கபரிஸ்தானில் கொண்டு போய் வச்சிருவாங்க. வச்சதுக்கு பின்னால நம்ம வீட்டுக்காரர் வருவாரா? என் பொண்டாட்டி நேற்று வரைக்கும் என் கூட இருந்தா, அவ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவ இல்லை, அதனால தலைவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து என்ன நைட்ல நானும் கபருக்கு உள்ள கூட வர வேண்டாம், வெளியேயாவது வந்து எந்த வீட்டுக்காரராவது போய் துணைக்கு இருந்திருக்காரா? நம்ம யாராவது போய் வீட்டுக்காரருக்கு துணைக்கு இருப்போமா? ஐயோ, ராத்திரி நேரம் கபிரிஸ்தானுக்கெல்லாம் போகக்கூடாது, என்னமோ பகல் நேரம் போய் துணைக்கு இருக்க போறது மாதிரி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப யாரும் யாருக்கும் துணைக்கு வர போறது இல்லை. அண்ணன், தம்பி, அத்தா, சாச்சா, ஃப்ரெண்டு யாரும் வரப்போறது இல்லை. அப்ப நம்ம தனிமையா தானே இருக்க போறோம். எவ்வளவு நாள் வாழ போறோம்னு தெரியாத இந்த வீட்டுக்கே 40-50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு பண்றோமே, அந்த வீடு நமக்கா இருக்கிற காலத்திலேயே வீட்டை புடுங்கிட்டு பிள்ளைகள்லாம் வெளியே துரத்துற காலகட்டம். கேரண்டி இல்லாத ஒரு லைஃபுக்கு வாழ்றதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம். ஆனா நம்ம குறைஞ்சது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க போற இடம் எது? கபரு. கபர்ல கியாமத்து நாள் உலகம் அடிக்கப்படுறது வரைக்கும் இன்னொன்னு ஒரு 500 வருஷமோ 5000 வருஷமோ அது தெரியாது நமக்கு. ஆனா அவ்வளவு நாள் எங்க இருக்க போறோம்? பயப்படாம சொல்லுங்க. நானும் அங்கதான் வர போறேன், நீங்களும் அங்கதான் வர போறீங்க. இதுல என்ன இருக்கு? அப்ப அங்க துணைக்கு வர்றதுக்கு வீட்டுக்காரர் வரமாட்டார். வருவாரா? எந்த வீட்டுக்காரர் இதுவரைக்கும் போயிருக்காரா? மும்தாஜுக்கு வந்து ஷாஜகான் தாஜ்மஹாலை தான் கட்டி வச்சிருக்கிறாரு. மும்தாஜ் கூட என்னையும் கபர்ல போட்டு அடக்கிருங்கன்னு சொன்னாரா? இல்ல, அப்படி யாரும் சொல்ல போறது இல்ல, யாரும் துணைக்கு வர போறது இல்ல. அப்போ தனியா இருக்கிற அந்த நேரத்துல, இருட்டுல, யாருடைய உதவியும் இல்லாத நேரத்துல நம்ம கூட யார் இருப்பா? குர்ஆன் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்க ரொம்ப நாள் இருக்கிற கபருக்காக வேண்டி யாரையாவது துணைக்கு கூப்பிடணும்னு சொன்னா நீங்க குர்ஆனை துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வாழ்ற வீடு இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், இந்த நிலத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி அவன் போற கபருக்கு அவன் கூட எது போட்டோம்? குர்ஆன் போட்டோம். கபர்ல, மஹ்ஷர்ல, சிராத்ல, மீசான்ல, கடைசியா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறது வரைக்கும் அவனோடு குர்ஆன் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த குர்ஆனை நீங்க சொத்தா கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவன் நாளைக்கு மறுமையிலையும் சந்தோஷமா இருப்பான். நீங்கெல்லாம் கபரில் போய் படுத்ததுக்கு பின்னால உங்களுடைய கபருக்கு அருகாமையில் நின்று, யா அல்லாஹ், எங்க அம்மா என்னை மதரசாவில் கொண்டு போய் சேர்த்துச்சு, எங்க அத்தா என்னை மதரசாவில் கொண்டு போய் சேர்த்துச்சு, சின்ன குழந்தையா நான் இருக்கும்போது அல்லாஹ் அல்லான்னு எங்க அம்மா தான் சொல்லி தந்துச்சு, இப்போ கபருக்கு வந்திருக்கு, கபரில் வந்து உன்னுடைய மலக்கு மன் ரப்புக்கேன்னு கேட்கிற நேரத்தில் எங்க அம்மா சொல்லணும், அல்லான்னு சொல்லணும். யா அல்லாஹ், அப்படி சொல்ற பாக்கியத்தை எங்க அம்மாவுக்கு கொடுன்னு உங்க கபருக்கு அருகாமையில் நின்று துஆ செய்கிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தனிமையில் அங்கே படுத்திருக்கிற பொழுதும் கூட உங்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லுகிற நசீபை அல்லாஹ் தர வேண்டும் என்று சொன்னால், உங்க பிள்ளை என்ன செய்யணும்? இமாம் போயிருவாரு, முஅத்தின் போயிருவாரு, மண்ணள்ளி போட்டவர் போயிருவாரு, சொந்த பந்தம் எல்லாரும் போயிருவாங்க. ஆனா உங்க பிள்ளை போக கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, கொஞ்ச நேரம் ஒரு 40 ஸ்டெப் மத்தவங்க போறது வரைக்கும் நிக்கணும். அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க பிள்ளைகள்ட்ட, எப்பா ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு வைக்கிற நேரமாவது என்னுடைய கபருக்கு அருகாமையில் நில்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நீங்க நினைச்சு கவலைப்படுற என் பிள்ளை எப்படி வாழுவானோ, என்ன ஆவானோ, அவன் எதிர்காலம் என்னவோ, இப்படி எல்லாம் யோசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் மரணித்து போனதற்கு பின்னால் ஒரு 2 நிமிஷமாவது, ஒரு 120 செகண்ட்ஸ் ஆவது
உங்க அருகாமையில் நின்று துஆ செய்கிற பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்தால் நீங்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளா உங்க பிள்ளை இருக்கணும்னா கொஞ்சம் மதரசாவோட தொடர்பு வைக்க சொல்லுங்க, குர்ஆனோட தொடர்பு வைக்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்தில் உங்களுக்கு தருவான். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மௌத்தா போனதுக்கு பின்னாலையும் தருவான். அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கிற குர்ஆன். அதனை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.